ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு மலை மேலே போயிருக்கோம். நம்ம இப்போ மலையின் மேலே இருக்கிறோம். இங்கே வந்து இந்த மலை அடிவாரத்தில் வந்து என்னென்னா சிவனை வழிபட்டிருக்காங்க. ஆல்ரெடி இங்கே வந்து இந்த பாறையில் வந்து சிவனுடைய உருவம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஊர் மக்கள்லாம் சிவன் வழிபாடு செஞ்சுருக்காங்க. பௌர்ணமிக்கு அபிஷேகம்லாம் பண்ணி பால் அபிஷேகம் அது எல்லாமே பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. சரி, நம்மளும் அங்கே போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போனோம். எங்கள் கழனியாட தான் இருக்குது இது. சரின்னு பார்க்க நாங்களும் மேலே ஏறி குழந்தைங்க கூட்டிகிட்டு போனோம். பார்த்தா நிஜமாலே பாறையில் சிவனுடைய உருவம் தெரியுது. இது பாருங்க, வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன். இது வந்து டிராயிங் பண்ணிடுது, மேலே காட்டுறது. அதுக்கு கீழே வந்து தெரியுது பாருங்க, அது பாறையில் அப்படியே செதுக்கி வச்ச மாதிரியே இருக்குது பாருங்க. ஆனா இது வந்து ஆல்ரெடி இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை பார்த்துதான் சிவன் வழிபாடு இங்க செஞ்சிருக்காங்க. எல்லாமே இப்போ பௌர்ணமிக்கு நல்லா சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஆனா இப்போதான் கொஞ்ச நாளா அதனுடைய பூஜை பண்ணாம ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இது மேல இருக்கு, ஏறி வர்றதுக்கும் வழியும் சரியான வழி ப்ராப்பரா இல்லை. ஃபுல்லா முள்ளு செடி அந்த மாதிரி தான் நிறைய இருக்கு. இந்த மலை மேல பாத்தீங்கன்னா அவ்வளோ தேன்கூடு இருக்கு. சுத்தி சுத்தி இங்க பாருங்க, வீடியோல காட்டுற பாருங்க, தேன்கூடு எங்களுக்கு தலை மேலேயே இருக்கு. இந்த கூடு மேல ஒரு கல்லு பட்டுச்சு, அவ்வளவுதான். நாங்க எங்க ஓடுவோனே தெரியல. ஏன்னா ஃபுல்லா முழு தொப்பு, வேகமா ஓடவும் முடியாது. நல்லா சூப்பரா இருக்கு. தேன்கூடு, நிறைய தேன்கூடு இருக்குது. மேல போயிட்டோம் ஃபுல்லா நாங்க குழந்தைங்க கூட்டிட்டு. இங்க பாருங்க, இங்க ஒரு தேன்கூடு பாருங்க. மொத்தம் 4 தேன்கூடு இருந்தது இந்த மலையின் உச்சியில பாத்தீங்கன்னா. இந்த மலையை பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டா அப்படி சரிவா சாஞ்ச மாதிரி இருக்கு பாருங்க. பின்னாடி லாஸ்ட்ல வரும் பாருங்க, அந்த வீடியோ காட்டுறேன் பாருங்க. மலையை பாத்தீங்கன்னா அப்படியே குறைஞ்ச சொல்லுவாங்களே, மலையை குடையவாங்கன்னுவாங்களே, அந்த மாதிரி குறைஞ்சு வச்ச மாதிரி இங்க பாருங்க. அப்படியே சரிவா இருக்கு இந்த மலையை பாக்குறதுக்கு. தெரியுதுங்களா உங்களுக்கு? அப்படியே சரிவா சாஞ்ச மாதிரியே இருக்குது பாக்குறதுக்கு. சுத்தி அவ்வளோ மரங்க, ஃபுல்லா முள்ளு செடிங்களா. அதுவும் எங்க காலை வச்சாலும் முள்ளு. இங்க பாருங்க, கீழே அப்படியே அழகா இருக்கு பாருங்க. பாருங்க, தெரியுதுங்களா பாருங்க, அது அப்படியே சரிச்சு வச்ச மாதிரி இருக்கு பாருங்க. மலை அப்படியே அழகா ஒரு மாதிரி சாய்வா குறைஞ்ச மாதிரியே இருக்கு. சரி, அதான் நானும் இதை போய் நேர்ல பார்த்தேன். சரி, உங்களுக்கும் கொஞ்சம் காட்டுவோம் இதை அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் வீடியோ எடுத்துட்டு வந்தேன். ஃபுல்லா பாருங்க, நல்லா இருந்துச்சு எல்லாமே. சுத்தி நம்ம இந்த விறகு எல்லாம் எடுக்கிறதுக்கு அழகா இந்த மாதிரி மலை சைடு போனா சூப்பரா இருக்கும் போல. அடுப்புக்கு விறகு வேணுன்றவங்க எல்லாம் நல்லா மேல போயிட்டு எடுத்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி நிறைய விறகு எல்லாமே இருந்துச்சு. ஆனா என்ன ஒண்ணு, இது வரது கொஞ்சம் பயமா இருக்கு. யாரும் இல்லாம நம்ம தனியால வர முடியாது, யார் துணையும் இல்லாம. பயமா இருந்தது. நானே கொஞ்சம் ரொம்ப பயந்து வர்றதுக்கு அப்புறம் எங்க அப்பா தான் ஒரே டார்ச்சல் பண்ணி, வாங்க கூட்டிட்டு போய் காட்டுறேன்னு சொன்னாங்க. சரி, மேல வந்தா எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு, என்னடா இது பாறையில சிவனா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே விளையாடிட்டு வீடியோலாம் எடுத்துட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். கீழே இறங்கும் போதுதான் கால் நிக்கவே இல்லை எங்களுக்கு, சர்ன்னு ஓடுது. இங்க பாருங்கப்பா, அந்த மலை தெரித்தா பாருங்க எவ்வளவு பெருசு, எவ்வளவு ஹைட் இருக்கு பாருங்க. இதெல்லாம் போய் பார்த்துட்டு அப்புறம் இறங்கி வந்தது. இதுல வந்து போற வழியில இந்த பூந்தொடுப்பம்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா, அதனுடைய குச்சி எல்லாமே இருந்தது இங்க. இங்க பாருங்க, காட்டுறேன் பாருங்க வீடியோல. தான் இது எல்லாமே பூந்தொடுப்பத்தோட குச்சி ஃப்ரெண்ட்ஸ். நீங்க யாரெல்லாம் இதை பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பாக்குறவங்க மேக்சிமம் அவங்க ஊரோட இருக்கலாம். இது எந்த ஊருன்னு கெஸ் பண்ணுங்க, கெஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. பாருங்க, தேன்கூடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.